வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அரிசி வகைகள்லே அதிக சத்துக்கள் உள்ள அரிசியில் ஒன்று தான் கவுனி அரிசி. இதை நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த அரிசியில் ஒரு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஒரு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கஞ்சி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கவுனி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த கவுனி அரிசி பார்த்திங்கன்னா அதிக சத்துக்கள் உள்ள அரிசிகளில் ஒரு அரிசி தான் இந்த கவுனி அரிசி. இது மன்னர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அரிசின்னு கூட இதுக்கு வரலாறே இருக்குது. அந்தளவுக்கு இதுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையுமே ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கடாயில் போட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ பருப்பும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட் நான் அரிசியை வறுத்து எடுத்துக்கிட போகிறேன். நம்ம வறுக்க இந்த ஈரமான அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உணர்ந்து வறுபட்டு வர ஆரம்பிச்சிரும். இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்க அரிசி நம்ம வறுக்க அது எல்லாமே நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பொரியிற சத்தம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. நல்லா மணம் வந்தாலே போதுமானது. அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பருப்போடு சேர்த்து இந்த கஞ்சி வைக்கும்போது கஞ்சியோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் வறுத்து தயாராக இருக்குது. இதோட கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் மிளகும் சேர்த்து அரைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்மியான அளவில் பண்ணுறனால 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகும் 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஜீரகமும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரையாக இருக்க மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு கஞ்சி குடிக்கும் போது சாதம் அங்கங்கே கடிப்படுற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பரப்பரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நான் ரவை பதத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம கஞ்சி காய்ச்ச ஆரம்பிக்கலாம். நீங்கள் அதிகமான அளவில் அரிசியை வறுத்து கூட டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி 3 பங்கு எடுத்திங்கன்னா பருப்பு 1 பங்கு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீரகமும் மிளகும் சேர்க்குறனால கஞ்சியோட மனமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாஸ்பேனில் 5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணியோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பவுடரையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் ஹையில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும்போது இதில் சின்னதாக கட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுக்கும்போது அரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இந்த பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த கஞ்சியில் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட தயாராகிருச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கஞ்சியில் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கஞ்சியில் உப்பு கம்மியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஒரு 3 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே அந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அங்கங்கே கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கஞ்சி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குடிக்கிற சூடுக்கு வரும்போது இன்னுமே கெட்டியாயிரும். இந்த கஞ்சி இன்னும் கெட்டியாக காய்ச்சிட்டு இதில் மோர் கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கெட்டியாக காய்ச்சன்னா நீங்கள் 3 கப் தண்ணி வச்சாலே சரியாக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ சுட கவுனி அரிசி கஞ்சி தயாராகிருச்சு. இதோட புதினா கொத்தமல்லி துவையிலும் கொஞ்சம் நிலக்கடலை பருப்பும் இருந்தால் போதும். சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் காலையில் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், லைட்டாக சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.